அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இடியப்பம் முட்டை இடியப்பம் வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இடியப்ப தட்டு வச்சுருக்கேன். ஈக்கி தட்டு தான் வச்சு நாங்கள் அவிப்போம். அதில் அவிச்சா நல்லா கமாமன்னு இருக்கும், வாசமாக இருக்கும், நல்லா பொசு பொசுன்னு இருக்கும் நல்லா. ஆமாம், இப்போ மாவு எடுத்திருக்கேன். 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன் மாவு. அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நான் முன்னாடியே கிண்டி வச்சுக்கிறேன். உப்பு கிண்டி வச்சுக்கிட்டு தண்ணி கொதிச்சோடனே பபுள்ஸ் வர்ற அளவுக்கு தண்ணியை கொதிக்க வைக்கணும். அப்போதான் மாவு குலைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், இடியப்பம் பீச்சுறதுக்கும் நல்லா இருக்கும். அவிச்சா நல்லா அது நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இடியப்பம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, தட்டு நல்லா அவிஞ்சிருக்கு. எடுத்து வச்சுட்டு பபுள்ஸ் சுட்டுற அளவுக்கு வந்துருச்சு. பபுள்ஸ் சுட்டுருச்சு தண்ணி. எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவுல ஊற்றி இப்போ கிண்டிடுவோம். நல்லா கொஞ்சம் நல்லா சுடுற அளவுக்கு ஊற்றினாத்தே மாவு தண்ணி நல்லா இருக்கும், மாவு குழச்சி எடுக்கிறதுக்கு. இடியப்பமும் நல்லா நைஸாக பொசு பொசுன்னு இருக்கும், நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், ரொம்பவும் மடமடன்னு ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி காலுக்குள்ள வச்சு நல்லா கிண்டினாத்தே நல்லா வலுவலுன்னு கிண்டி எடுக்கணும். கட்டி விடாம கிண்டணும். மடமடன்னு ரொம்ப ஊத்திட்டோம்னா அது தனியா போயிடும். இடியப்பமும் நல்லா தெரியாது, அப்புறம் கல்லு மாதிரி இருக்கும். பீச்சப்பம் போது அவிச்சு எடுத்தோம்னா கல்லு மாதிரி இருக்கும். காலுக்குள்ள வச்சு நல்லா இப்படி கிண்டினோம்னா நல்லா இருக்கும். இடியப்பம் தான் பெரும்பாலும் நாங்கெல்லாம் அவிப்போம். நைட்டுக்கும் அவிப்போம், காலையிலயும் அவிப்போம். இடியப்பம் தான். இட்லி தோசையோட அவ்வளவா நாங்க வைக்க மாட்டோம். இடியப்பம் தான் பெரும்பாலும். நல்லா பொசு பொசுன்னு இருக்கும், சாஃப்டா இருக்கும். அதுக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிடலாம், தேங்காய் பூ திருவி போட்டு சீனி போட்டு சாப்பிடலாம். மாம்பழமும் தேங்காய் பால் எடுத்து மாவு குழச்சாச்சு. இடியப்பத்தை பீச்ச போறேன். ஆனா அந்த தட்டுல பீச்சி வச்சு அடுப்புல கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு முட்டையை உடைச்சு அதை ஊற்றணும். உடனே ஊற்றினா அது அப்படி கீழே வலிஞ்சிடும். இடியப்பம் கொஞ்சம் அவிஞ்சு ஊற்றினோம்னா அது இடியப்பம் பிடிச்சிக்கணும். கொஞ்சம் அப்படி ஊற்றினாத்தே அதில் பிடிக்கும் முட்டை, இல்லைன்னா லவக்குண்டு கீழே விழுந்துடும். தட்டு வச்சுட்டே நான் வச்சிருக்கேன், தண்ணிக்குள்ள வடியாத அளவுக்கு தட்டு வச்சுதான் அவிக்கிறேன். கீழே ஒரு தட்டு கண்ணு தட்டு மாதிரி போட்டிருப்பேன். அதை போட்டாதான் இப்படி வச்சாத்தேன். இட்லி சட்டியில வச்சு அவிச்சோம்னா சாய்ச்சிக்கிட்டு இருக்கும், அதுல முட்டை நிக்காது, வலிஞ்சிடும். இப்ப முட்டையை அடிச்சு இடியப்பம் கொஞ்சம் அவிஞ்சிருக்கும், அது மேல ஊற்றி விட்டுருவோம். கொஞ்ச நேரம் அவிய வைக்கணும். பேரன் பக்கத்திலேயே இருக்கிறான் பாத்துக்கிட்டு. கொஞ்சம் லைட்டா அப்படியே பைய ஊற்றி விடணும். லவக்குன்னு ஊத்திடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தினாத்தே அது. இல்லாட்டா லவக்குன்னு ஊத்தினா அப்படியே அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடிடும், இடியப்பத்துல அது ஒட்டாது. ஊத்தி விட்டு கொஞ்ச நேரம் அவிய வச்சிட வேண்டியதுதான். ஒரு அவிய வச்சுட்டோம்னா நல்லா அவிஞ்சிடும், டேஸ்டாவும் இருக்கும். இது சும்மாவே திங்கலாம். முட்டை இடியப்பத்தை பிச்சு அவிஞ்சிருச்சு. இப்போ அழகா இருக்கு, நல்லா அவிஞ்சிருச்சு. எடுத்துட வேண்டியது. இன்னொரு இடியப்பத்தை வச்சு அதுல சாவியை தொட்டிக்கு இந்த இடியப்பத்தை எடுத்து வேற இன்னொரு இடியப்பம் பிச்சிட வேண்டியது. இந்த இடியப்பத்துக்கு ஒரு முட்டையை அப்படியே என் பேரன் கலக்காம ஊத்த சொல்லி இருக்கிறான். அப்படியே கலக்காம உடைச்சு ஊத்துறேன். அப்படியே ரவுண்டா நிக்கும். அப்படியே இது ஒரே இடத்துலதான் இருக்கும். அடிச்சு ஊத்துனா நல்லா சுத்தி இது நல்லா இது ஒரே இலக்கத்துல இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.